வெல்கம் பேக் டு என்ட்ரி ஆப் தமிழ். வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாம்ல கிளியர் ஆகி நீங்களும் ஒரு அரசு ஊழியராக மாறணுமா? உடனே என்ட்ரி ஆப் தமிழை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 2021 பார்ட் 2 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். அது கூடவே சமச்சீர் கல்வியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு 5 ஜிகே கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதலாவது கேள்வியா, மியாசகி மேங்கோ இஸ் பிரைமர்லி கல்டிவேட்டட் அட். மியாசகி மாம்பழமானது எங்கு பெருமளவில் விளைவிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ஜப்பான், ஆப்ஷன் சி சைனா, ஆப்ஷன் டி இந்தோனேஷியா. ஸோ இந்த மியாசகி மேங்கோ அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ வேர்ல்டுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேங்கோ நியூஸில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மேங்கோ பார்த்தீங்க அப்படின்னா அதை பாதுகாக்கிறதுக்காக மத்திய பிரதேஷ், எக்ஸாக்டாக எங்கே இந்த மியாசகி மேங்கோ இந்தியாவில் கல்டிவேட் பண்ணப்படுது அப்படி பார்த்தா மத்திய பிரதேஷில் அந்த மேங்கோ அந்த காட்டுக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மேங்கோவை பாதுகாக்கிறதுக்காக செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மேங்கோ மியாசகி மேங்கோ. ஸோ இது பிரைமர்லி கல்டிவேட்டட் அட் இந்தியா, ஜப்பான், சைனா, இந்தோனேஷியா இந்த நாளில் எங்க அதிகமாக பிரைமர்லி கல்டிவேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இது இப்போ மத்திய பிரதேசில் கல்டிவேட் பண்ணாங்க, நியூஸில் வந்துச்சு. ஆனால் அந்த மியாசகி மேங்கோ அப்படிங்கிறது எங்க பூர்வீகம் எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜப்பான். ஸோ ஜப்பான்ல இருந்து தான் அந்த மேங்கோ இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதான் அந்த மேங்கோ. இந்த மேங்கோவுக்கு ரீசெண்டாக செக்யூரிட்டி கார்ட்லாம் போட்டு பாதுகாத்தாங்க. ஸோ இது கரெக்டாக எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான்ல இருந்து பிரைமராக அங்கே தான் கல்டிவேட் பண்ணியிருக்கு. அங்கேருந்து இங்கே வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் எங்கே அது நியூஸில் வந்துச்சு அப்படின்னா மத்திய பிரதேஷில் இப்போ ரீசெண்டாக அது நியூஸில் வந்துச்சு. அடுத்ததா, இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஹாஸ் ரீசென்ட்லி பீன் ப்ரொபோஸ் டு பி பில்ட் அட். இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ கொல்கத்தா, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி ஜெய்ப்பூர். ஸோ இதில் இந்தியாவிலேயே பெரிய லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ இந்தியாவில் தான் ரீசெண்டாக குஜராத்தில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம், அதுவும் ரீசெண்டாக எங்கே ப்ரொபோஸ் பண்ண, இன்னும் பில்ட் பண்ணல, ப்ரொபோஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க, பில்ட் பண்ண போகிறாங்க. இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் எங்கே வரப்போகுது இந்த 4 சிட்டியில் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி ஜெய்ப்பூரில் தான் இந்தியாவில் 2வது லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் வரப்போகுது கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் ப்ரொபோஸ்டு, இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க ஜெய்ப்பூரில். ஆனால் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்தியாவில் எது பெருசு அப்படின்னா அதுவும் இப்போ ரீசெண்டாக தான் நியூஸில் வந்துச்சு. அது நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர் மாற்றம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் குஜராத், செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர். அடுத்ததா, இஸ்தான்புல் கன்வென்ஷன் இஸ் ரிலேட்டட் வித். சமீபத்தில் செய்திகளில் வெளியான இஸ்தான்புல் உடன்படிக்கை எதனுடன் தொடர்புடையதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன், பெண்களுக்கு எதிரான வன்முறை, இதை குறிக்கிற வகையிலேயே அந்த இஸ்தான்புல் கன்வென்ஷன் இருக்கு. இல்லை ஆப்ஷன் பி கிளைமேட் சேஞ்ச், இந்த பருவநிலை மாற்றங்கள் அது குறிக்கிற வகையிலையா. ஆப்ஷன் சி ஓசோன் பொல்யூஷன், ஓசோன் பாதுகாப்பு. ஆப்ஷன் டி டைகர் ப்ரொடெக்ஷன், புலிகள் பாதுகாப்பு. ஸோ இது 4ல் எதுக்கு ரிலேட்டடாக இஸ்தான்புல் கன்வென்ஷன் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் போட்டிருக்காங்க. அது ரீசெண்டாகவும் நியூஸில் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அதில் ஒரு மேஜரான கண்ட்ரி அந்த இஸ்தான்புல் கன்வென்ஷன்லேருந்து வெளியே போயிருக்கு. அதனால நியூஸில் வந்துச்சு. ஸோ இது இஸ்தான்புல் கன்வென்ஷன் இஸ் ரிலேட்டட் வித், அது எதுக்கு தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன். ஸோ பெண்களுக்கு எதிரான அந்த வன்முறைகள்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கு எதிராக ஒரு கன்வென்ஷன், ஒரு ட்ரீட்டி மாதிரி, ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்தான்புல் கன்வென்ஷன் அப்படிங்கிறது. மெயினாக எதுக்கு அப்படின்னா டு ப்ரிவென்ட் அண்ட் காம்பேட் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ். சரிங்களா? இட் ஹாஸ் பீன் சைன்ட் பை ஆல் EU மெம்பர் ஸ்டேட்ஸ். எல்லா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸும் அதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக, among the listed public sector bank which bank is the second most valued bank அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது மிக அதிக மதிப்பு மிக்க மற்றும் சந்தையில் பட்டியலிடப்பட்ட பொதுத்துறை வங்கியாக உருவெடுத்துள்ள வங்கி எது? ஆப்ஷன் ஏ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத் ஸ்டேட் வங்கி. ஆப்ஷன் பி இந்தியன் பேங்க். ஆப்ஷன் சி பேங்க் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் டி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஸோ இது 4ல் எந்த பேங்க் செகண்ட் மோஸ்ட் வேல்யூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் வேல்யூட் இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் வேல்யூட் பேங்க் இன் இந்தியா. அதுவும் எங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமாங் த லிஸ்டட் பப்ளிக் செக்டர். இந்த லிஸ்டட் எதை குறிக்குது அப்படின்னா பங்கு சந்தையில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க சில கம்பெனி. ஸோ இதோட பங்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம ப்ரைவேட் பாடிஸ் வாங்கிக்கலாம், இண்டிவிஜுவலாக யாராச்சும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க தான் லிஸ்டட் பப்ளிக் செக்டர் அப்படிங்குவாங்க. ஸோ BSE,
பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி இதுலலாம் ஏதோ ஒன்றில் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பேங்க்கை. ஸோ அந்த வகையில் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ அதுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து இது இருக்காது. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செகண்ட் மோஸ்ட் வேல்யூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஏன் ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு அப்படின்னா வந்து இதுக்கான ஆன்சர் வந்து ஐஓபி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பேங்க் ஆஃப் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து முந்திடுச்சு. அதாவது அது இவ்வளோ நாள் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் செகண்ட் பொசிஷன் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஓவர்டேக் பண்ணி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்தனால நியூஸில் வந்துச்சு. ஸோ ஐஓபி பேங்கோட ஷேர் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்கிங் செக்டர்லேயே வந்து 80% வந்து ஐஓபி பேங்கோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து நியூஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் செகண்ட் மோஸ்ட் வேல்யூட் பேங்க் எது அப்படின்னா ஐஓபி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பிகம் த செகண்ட் மோஸ்ட் வேல்யூட் பப்ளிக் செக்டர் லெண்டர். அடுத்த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஆல் டைம் டெம்பரேச்சர் வாஸ் ரீசென்ட்லி ரெக்கார்டட். சமீபத்தில் உலகின் மிக அதிக வெப்பநிலை எங்கு பதிவானது? ஸோ டெம்பரேச்சர், ஓகேங்களா. இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம எதில் இதோட ஸ்டாண்டர்டான யூனிட் கெல்வின். ஸோ நம்ம எப்படி இன்னொரு யூனிட் அப்படின்னு எழுதணும்னா டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ரெண்டில் வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்டுலே வந்து அதிகமான டெம்பரேச்சர் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாகிஸ்தான், ஈராக், கனடா, ஈஜிப்ட். ஸோ மெயினாக ஈக்குவட்டோரியல் ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈக்குவட்டோரியல் ட்ராபிக் கண்ட்ரீஸ் அப்படிங்கும்போது இதுதான் எர்த் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. எர்த் அப்படிங்கும்போது இது வந்து ஈக்குவேட்டர் 0 டிகிரி. இந்த மேலே 23.5 டிகிரி, கீழே 23.5 டிகிரி. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராபிக்கல். இதெல்லாம் இந்த மேலே இருக்கிறதும் ட்ராபிக்கல், இந்த ட்ராபிக்கல். பொதுவாக பார்த்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து எந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துல வந்து ஒரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல வந்து டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகும். ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஏரியாவில் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆன டெம்பரேச்சர் வந்து இது வரைக்கும் இருந்ததுல அதிகமான டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல வந்து வந்திருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிட்டி, அங்கே தான் வந்து அதிகமான டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்பெசிஃபிக்கான சிட்டி என்ன அப்படின்னா ஜக்கோபாபாத் சிட்டி, ஓகேங்களா. இதில் வந்து பாகிஸ்தானில் அது எந்த ப்ரொவின்ஸ் அப்படின்னா சிந்து ப்ரொவின்ஸில் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்டாக பிரிப்போம், ஸ்டேட்டுக்குள்ளே டிஸ்ட்ரிக்டாக பிரிப்போம். அந்த மாதிரி ஒரு இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கனடா, பாகிஸ்தான்லாம் ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கு அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ப்ராவின்ஸ் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. ஸோ எங்கே அதிகமான டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஜக்கோபாத் சிட்டி, பாகிஸ்தான். அதான் வந்து இப்போ ரீசெண்டாக. இதுக்கு முன்னாடி வந்து ஈராக்கில் ஒரு பிளேஸில் வந்து அதிகமான டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு நியூஸில் வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து இது வந்து ஓவர்டேக் பண்ணி இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது டெம்பரேச்சரும் பார்த்துக்கோங்க, ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ அப்படின்னா 52.5 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு, 126 ஃபாரன்ஹீட். அடுத்ததா, which state has registered highest coal production in India by the recent report? சமீபத்தில் தரவுகளின்படி ரிப்போர்ட் படி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகபட்ச நிலக்கரி உற்பத்தி பதிவாகியுள்ளது? ஸோ இந்த கோல் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம கண்ட்ரி வந்து கோல் வந்து செல்ஃப் சஃபிஷியண்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னா இல்லை. இன்னும் வந்து நம்ம கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுற கோல் நம்மளுக்கு பத்தலை. நம்ம வந்து இம்போர்ட் மூலியமாக தான் நம்ம தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம், ஓகேங்களா. இப்போ வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் யார் அதிகமாக கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சைனா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ரீசெண்டாக இந்தியாவில் வந்து கோல் ப்ரொடக்ஷன் நடக்குதா அப்படின்னா நடக்குது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா இந்த இதில் வந்து இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டி, ராஜ்மஹால் ஹில்ஸு இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கக்கூடியது. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார் இந்த ஏரியா, சரிங்களா. இந்த ஏரியாவில் வந்து வெஸ்ட் பெங்கால், இந்த ஏரியாவில் அதிகமான கோல் ப்ரொடக்ஷனும் இருக்குது, அதே மாதிரி அதிகமான அயன் ஓரும் இருக்குது, ஓகேங்களா. அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ஆன்சர் வந்து இதில் ஏதாவது ஒரு பிளேஸாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக எங்கே அதிகமாக வந்து கோல் ப்ரொடக்ஷன் இந்த தடவை வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேஷ், பி சத்தீஸ்கர், சி ஒடிஷா, டி ஜார்க்கண்ட். இதில் எது அப்படின்னா வந்து சத்தீஸ்கரில் தான் வந்து இந்த வருஷம் 2021 ரிப்போர்ட்டில் வந்து அதிகமான கோல் ப்ரொடக்ஷன், ஃபினான்ஷியல் 2021 வந்து அதிகமான கோல் ப்ரொடக்ஷன் வந்து சத்தீஸ்கரில் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஒடிசா, அதுக்கு அடுத்ததான் ஜார்க்கண்ட், அதுக்கு அடுத்ததான் மத்திய பிரதேஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம அந்த மேப்பில் பார்த்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ஸ், அந்த ராஜ்மஹால் ஹில்ஸு, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூஸ் இதெல்லாம் இருக்கிற ஏரியா. ஸோ அங்கே இருந்தால் அதிகமான ஓர்ஸ், அயன் ஓர்ஸும் கிடைக்கும், கோலும் கிடைக்கும். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் எது இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கர். இந்த வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதுனா சத்தீஸ்கர். அடுத்ததாக ப்ராஜெக்ட் போல்ட் வாஸ் ரீசென்ட்லி லான்ச்ட் அட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்?
போல்டு திட்டமானது சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டது? ஸோ இது போல்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அதுக்கு முன்னத்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து நியூஸில் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ப்ராஜெக்ட் போல்டு ஃபர்ஸ்ட், இந்த ப்ராஜெக்ட் போல்டுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் போல்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் தெரியணும் அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சாலே போதும். ஸோ இந்த போல்டுன்னு பெயர் வச்சிருக்காங்க இல்லையா, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சாலே மேக்ஸிமம் நம்ம அதோட அப்ஜெக்டிவ் வந்து இன்டர்பிரேட் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து எந்த ஸ்டேட்ல ரீசெண்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த போல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாருங்க. பேம்பு ஒயாசிஸ் ஆன் லேண்ட்ஸ் இன் டிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு போல்டுவோட ஃபுல் ஃபார்ம் இதுதான். ஸோ இது என்ன அப்படின்னா மெயினாக பேம்பு கல்டிவேஷன் வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு ஸ்கீம். ரைட்டா? இது இதோட அப்ஜெக்டிவ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பேம்பு, மூங்கில், அதோட ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம். அதுவும் மெயினா எந்த மாதிரி பிளேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைபல் ஏரியாஸ்ல, மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் பிளேஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, ஒரு ஆக்ட் மூலியமா கொண்டு வந்த ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பாடி பேர் என்ன அப்படின்னா காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன்ஸ். ஸோ இவங்க தான் வந்து அந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தானில் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபியூச்சரில் வந்து இன்னொன்னும் அதோட சக்ஸஸ்ஃபுல் ரேட்டை பொறுத்து அடுத்தடுத்த ஸ்டேட்டில் அடுத்தடுத்த ட்ரைபல் ஏரியாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ராஜஸ்தான். ராஜஸ்தானில் தான் இந்த ப்ராஜெக்ட் போல்ட் அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் போல்ட் அப்படின்னாலும் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் வந்து மூங்கிலோட கல்டிவேஷனை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, அதுவும் எங்கே மெயினாக ட்ரைபல் ஏரியாஸில். ஓகேங்களா? அடுத்ததா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டாக் பேஸ்டு பார்க்கிங் ஃபெசிலிட்டி வாஸ் லான்ச்டு பை. இந்தியாவின் முதலாவது ஃபாஸ்டாக் குறியீட்டு அடிப்படையிலான வாகன நிறுத்த வசதியை தொடங்கிய நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பெங்களூர் மெட்ரோ, ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர் மெட்ரோ, ஆப்ஷன் சி டெல்லி மெட்ரோ, ஆப்ஷன் டி சென்னை மெட்ரோ. ஸோ வந்து ஒரு 4 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்த 4 தான் மெட்ரோ இருக்குன்னு இல்லை, இது இன்னும் கொல்கத்தாவில் இருக்கு, கொச்சியில் இருக்கு மெட்ரோ. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டாக். ஸோ இந்த ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், வந்திருக்கு. ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ வந்து எலக்ட்ரானிக் டேகிங் மூலிமா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அந்த டேகிங் மூலிமா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இதுதான், ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது. ஸோ வந்து டோலில் வந்து நம்ம நின்று காசு கட்டி போகிறதுக்கான டிராஃபிக்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுவும் இல்லாமல் அதுக்கான டைம் கன்சியூம் ஆகுது. அதனால என்ன இப்போ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா டோல்லையும் வந்து இந்த ஃபாஸ்டாக் வந்து கம்பல்சரி, மேண்டேட்ரி. எல்லா வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டாக்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அது ஒன்றும் இல்லை, அது வந்து அவங்களோட காருக்கு முன்னாடி ஷீல்டில் வந்து இந்த ஃபாஸ்டாகோட இது QR கோட் மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது கிராஸ் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆயிரும். ஸோ சீம்லெஸ்ஸாக பார்க்கிங், அதாவது டோலில் வந்து இது கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி இந்தியாவில் வந்துருச்சு. ஸோ இது என்ன கொஸ்டினாக வந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபாஸ்டாக் பேஸ்டு பார்க்கிங் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா? பார்க் பண்ணும்போது நம்ம காசு கொடுக்கணும், கரெக்டாக? அதே மாதிரி தான் இந்த மாதிரி இந்த எல்லா மெட்ரோலையும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை பார்க் பண்ணாங்க அப்படின்னா பார்க்கிங்க்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் பே பண்ணுறதுல ஒரு டிராஃபிக் இருக்காமல் சீம்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மெட்ரோவில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டியில் வந்து ஃபாஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எந்த மெட்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டெல்லி மெட்ரோ. ஸோ இந்தியாவோட நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியான டெல்லியில் தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டாக் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டியில் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா டெல்லி மெட்ரோவில் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டாக் UPI பேஸ்ட் கேஷ்லெஸ் பார்க்கிங் ஃபெசிலிட்டி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த கார் இதை கிராஸ் பண்ணி வந்தாலே போதும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக அதோட விண்ட் ஸ்க்ரீன்ல இருந்து அந்த QR கோட்லேருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆயிரும். அடுத்ததா, விச் ஸ்டேட் அசம்பிளி ஹாஸ் ரீசென்ட்லி பாஸ்ட் a resolution to set up a legislative council? சமீபத்தில் எந்த மாநில சட்டமன்ற கீழவை அம்மாநிலத்தில் சட்டமன்ற மேலவையை அமைப்பதற்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி உள்ளது அப்படின்னு. இது வந்து பாலிட்டியில வந்து இது ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து நம்ம பார்லிமெண்ட் தெரியும் இல்லையா, பார்லிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபா 2 இருக்கு. ஸோ இது வந்து லோவர் ஹவுஸ்ங்குவாங்க, இதை வந்து அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டேட்ல ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட்னு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்டேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். கரெக்டா? இந்த ஸ்டேட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நம்ம எலெக்ட் பண்ணி அனுப்புற ஆள் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, நம்ம எலெக்ட் பண்ற ஆள் வந்து MLA. ஸோ இதே வந்து இன்னொரு ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அங்கே எலெக்ட் பண்ணி அனுப்புற ஆள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா MLC. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே மொத்தம் 6 ஸ்டேட்ல தான் வந்து இந்த MLC இருக்கு.
ஓகேவா. வேற எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஹவுஸ் தான் இருக்கு லெஜிஸ்லேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு சட்டமன்றம் தான் இருக்கு. இதே இந்தியாவில் வந்து 6 இருக்குன்னு சொன்னால அந்த 6 என்ன அப்படிங்கிறத நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த 6 ஸ்டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்குது. ஏன் அப்படின்னா ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 7 இருந்துச்சு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பைஃபர்கேட் பண்ண பின்னாடி அது வந்து 6 குறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கவர்மெண்ட்டும் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலும் அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டை போகணும். ஸோ பார்லிமெண்ட் அதை அப்ரூவ் பண்ணால் தான் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து எம்எல்சி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். ஸோ ரீசெண்டாக எந்த ஸ்டேட் வந்து அது வந்து பாஸ்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வெஸ்ட் பெங்கால். மேற்கு வங்காளத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க சீஃப் மினிஸ்டர் அவங்களோட தலைமையில் வந்து இந்த அவங்களோட ஹவுஸில் வந்து இதை வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றம் செஞ்சுருக்காங்க. இனி இது அடுத்தது எங்கே போகும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு போகும். ஸோ பார்லிமெண்ட்ல அவங்க ஓகே சொன்னாதான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு ஹவுஸ் வந்து வரும். இது என்ன ஆர்டிகல் பாருங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஆர்டிகல் 169 யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட் வந்து அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே 169 சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்டேட்டுக்கு உண்மை வரணும் அப்படின்னா அது பார்லிமெண்ட் மறுபடியும் அது வந்து இங்கே பாஸ் பண்ண பின்னா அது பார்லிமெண்ட்டுக்கு போகும். ஸோ பார்லிமெண்ட்லயும் அது சர்டன் மெஜாரிட்டியில் அது பாஸ் பண்ணாதான் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். ஸோ அந்த 6 ஸ்டேட் என்னன்னு சொன்னது இந்த இமேஜ்ல இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து இந்த இமேஜ் அவ்வளோ கிளியரா இல்லை அப்படின்னா நீங்க வந்து அது கமெண்ட்ல வந்து எனக்கு சொல்லுங்க எந்த 6 ஸ்டேட்ல வந்து 2 ஹவுஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த. ஸோ அட் ப்ரெசென்ட் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் இஸ் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப். பொது நிறுவனங்கள் துறையானது தற்போது எந்த அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ளது? ஸோ இது வந்து ரீசெண்டாக நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். எப்பவுமே ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மினிஸ்ட்ரி கீழே வரும், ஒரு அமைச்சகம் கீழே வரும். ஸோ இது ஆப்ஷன் ஏ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, நிதி அமைச்சகம் கீழே இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் இருக்கா? இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி புள்ளி விவரங்கள் அமைச்சகம் கீழே இருக்கா? இல்லை ஆப்ஷன் சி கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சகம். ஆப்ஷன் டி ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி உள்துறை விவகாரங்கள் அமைச்சகம். ஸோ இது 4ல் வந்து எதுக்கு கீழே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் பொது நிறுவனங்கள் துறையானது இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. இப்போ ரீசெண்டாக ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னா என்னன்னா இந்தியாவில் வந்து பொது நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, பப்ளிக் செக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு ஓஎன்ஜிசி, ஹெச்பி, பிஎஸ்என்எல், இந்த மாதிரி நால்கோ, அலுமினியம் கம்பெனி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பப்ளிக் அவங்களோட கண்ட்ரோல் இருக்கு. அது ஐ மீன் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அது வந்து இப்போ இதெல்லாம் மேனேஜ் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் எதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே இருக்கு. Which one is the most visited city by foreign visitors in India? பின்வருவனவற்றுள் வெளிநாட்டவர்களால் அதிகம் வருகை பெறும் இந்திய நகரம் எது? இந்தியாவில் வந்து நிறைய சிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த சிட்டிஸ்லாம் வந்து ஃபாரின் விசிட்டர்ஸ், ஓகேங்களா, ஒன்றா டூரிஸ்டாக கூட எடுத்துக்கலாம். ஃபாரின் விசிட்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து டூரிஸ்ட்டும் வருவாங்க, ஃபாரின்ஸ்லேருந்து அஃபிஷியலாக இல்லை வேறு ஏதாவது அன்அஃபிஷியலாக வரவங்களும், மொத்தமாக ஃபாரின்லேருந்து இங்கே வரக்கூடியவங்க எந்த சிட்டிக்கு வந்து அதிகமாக வந்திருக்காங்க, அதிகமாக வராங்க? மோஸ்ட் விசிட்டட் சிட்டியாக இப்போதைக்கு தற்போது நிலவரம் படி மோஸ்ட் விசிட்டட் சிட்டியாக எந்த சிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி பெங்களூரு, ஆப்ஷன் சி ஹைதராபாத், ஆப்ஷன் டி டெல்லி. ஸோ இது 4ல் எந்த சிட்டிக்கு வந்து அதிகமாக வந்து ஃபாரினர்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட நேஷனல் கேபிட்டல் டெரிட்டோரியான டெல்லிக்கு தான் வந்து அதிகமாக வந்து ஃபாரின் விசிட்டர்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு வைடும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டில் ஒரு ரேங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெல்லி, செகண்ட் மும்பை, தேர்டு வந்து சென்னை. ஓகேவா, டாப் 3 இருக்காங்க, இது தெரிஞ்சுக்கோங்க. அதே வேர்ல்டு லிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா வேர்ல்டு வைடா ஒரு சிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் விசிட்டர்ஸ் எங்கே அதிகமாக வராங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா டெல்லி வந்து 28வது ரேங்க்ல இருக்கு வேர்ல்டுல. ஓகேங்களா, 28வது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மும்பை வந்து 30வது ரேங்க் இருக்கு. அடுத்து சென்னை வந்து 43rd. ஸோ இதே தான் இருக்கு. இதே இது வந்து இங்கேயும் ஃபாலோ ஆகுது. டெல்லி, அடுத்தது மும்பை, அடுத்தது வந்து சென்னை. ஸோ இது வந்து இங்கேயும் ஃபாலோ ஆகுது. பாலியா வெரைட்டி ஆஃப் வீட் இஸ் grown at which of the following state? பாலியா வகை கோதுமை எங்கு விளைகிறது? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் பி மத்திய பிரதேஷ், ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி ராஜஸ்தான். ஸோ இதில் வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு இந்த பாலியா வெரைட்டி அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஜிஐ டேக் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ தான் கொடுக்கல, ஜிஐ டேக் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ ஜிஐ டேக் பாலியா வெரைட்டி இது எந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம வந்து ஈஸியாக இதில் வந்து எந்த ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன இந்த பாலியா வெரைட்டி அப்படிங்கிறது? ஆப்ஷன் டி ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தானில் தான் இந்த பாலியா வெரைட்டி, சாரி ஆப்ஷன் சி குஜராத். ஓகேங்களா, குஜராத் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலியா வெரைட்டி ஆஃப் வீட் வந்து ஃபேமஸாக க்ரோன் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் ஜிஐ டேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்துக்கிட்ட தான் இருக்கு. அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 13. குவாரெக்ஸ் சாய்டெக்ஸ் ஆர் ரீசென்ட்லி இந்த நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு.
காரெக்ஸ் மற்றும் சாய்டெக்ஸ் என்பவை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாது? ஆப்ஷன் ஏ மினரல் ஃபவுண்ட் அட் இந்தியா. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா மினரலா, ஒரு ஒரு வகையான இந்தியாவில் காணப்படும் தாதுக்களா? ஆப்ஷன் பி அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி இண்டிசஸ், அதாவது வேளாண் பொருட்களுக்கான குறியீடுகள். ஆப்ஷன் சி வேக்சின்ஸ் ஃபார் கோவிட்-19 தடுப்பு மருந்து. ஆப்ஷன் டி மிலிட்ரி எக்ஸசைஸ் பை இந்தியா, இந்தியாவின் ராணுவ நடவடிக்கை. ஸோ இது நாளில் வந்து இது எது? இந்த குவாரெக்ஸ் சாய்டெக்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்டாக நியூஸ்லேயே வந்துச்சு. இது எது அப்படின்னா வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி இண்டிசஸ். அதாவது இப்போ வந்து இப்போ சென்செக்ஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ சென்செக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு இந்த ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லா கம்பெனிஸும் பார்க்கறதுக்கு பதிலாக இந்த சென்செக்ஸ் அப்படிங்கும்போது ஒரு டாப் மோஸ்ட் 30 கம்பெனிஸ் இருக்கும் அந்த சென்செக்ஸில். இந்த நிஃப்டின்னு ஒன்று இருக்கும். நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் 50 பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸை நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட்டோட நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி குவாரெக்ஸ் சாய்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி இண்டிசஸ். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குவாரெக்ஸ் அப்படிங்கிறது என்ன கமாடிட்டி, சாய்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன கமாடிட்டி அப்படின்னா கார் அப்படின்னு ஒரு தானியம் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடான ஒரு இண்டெக்ஸ் தான் குவாரெக்ஸ். சாய்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த சோயாபீன், சோயா ஆயில், இது ரிலேட்டடான ஒரு இண்டெக்ஸ் தான் சாய்டெக்ஸ். ஸோ இதுலேருந்தே தெரியுது அப்போ குவாரெக்ஸ் சாய்டெக்ஸ் இது ரெண்டும் எதுக்கு ரிலேட்டடானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி இண்டிசஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் NCDEX இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 2 செக்டோரல் இண்டிசஸ் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான செக்டோரல் குறிக்குது. இப்போ வந்து சாய்டெக்ஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான அந்த சோயாபீனை வந்து சொல்றாங்க. இதே வந்து சென்செக்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் 30 கம்பெனிஸ் இருக்கும். அந்த 30 கம்பெனிஸும் வேரிடா இருக்கும். ஒரு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் கம்பெனியாக இருக்கும், ஒரு கம்பெனி IT கம்பெனியாக இருக்கும், அந்த மாதிரி வேரிடா இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா செக்டோரல் இண்டிசஸ், அதாவது ஒரு செக்டார் ஸ்பெசிஃபிக்கா, நீங்கள் அதை வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு கமாடிட்டி ஸ்பெசிஃபிக்கா. ஓகே, சாய்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கமாடிட்டி, காரெக்ஸ் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு பருப்பு வகை, அதோட கமாடிட்டி. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி இண்டெக்ஸ். அடுத்ததா ஜோவனல் மாய்ஸ் who was recently assassinated was the president of which of the following country? ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் பார்த்துருந்தாலும் தெரியும், இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட், ஓகேங்களா, ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட்டை வந்து அசாசினேட் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் இல்லை. இந்த 3 மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கண்ட்ரியில் ஒரு பிரசிடென்ட்டை அசாசினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரி என்னன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சத் அப்படிங்கிற கண்ட்ரியோட பிரசிடென்ட்டையும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அங்கே இருக்கிற மிலிட்ரி கூப் வச்சு அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டை வந்து அசாசினேட் பண்ணாங்க. ஸோ சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஜோவனல் மொய்ஸ் என்பவர் எந்த நாட்டின் அதிபர், எந்த நாட்டோட பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மெக்சிகோ, ஆப்ஷன் பி ஹைத்தி, ஆப்ஷன் சி கியூபா, ஆப்ஷன் டி பெரு. ஸோ இது 4ல் எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டை ரீசெண்டாக அசாசினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹைத்தி நாட்டோட பிரசிடென்ட்டான ஜோவனல் மொய்ஸ் அவங்க வந்து ரீசெண்டாக வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி நேஷனல் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து அசாசினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக the black leopard are mostly reported from which of the following state? கருஞ்சிறுத்தைகள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி தெலுங்கானா, ஆப்ஷன் சி மத்திய பிரதேஷ், ஆப்ஷன் டி ராஜஸ்தான். ஸோ இந்த நாளில் வந்து எங்கே இந்த பிளாக் லெப்பர்ட் வந்து பெருமளவு காணப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடும். ஆப்ஷன் ஏ கர்நாடகாவில் தான் வந்து அதிகமாக வந்து இந்த பிளாக் லெப்பர்ட் வந்து ஸ்பாட் ஆயிருக்கு. அடுத்ததாக சமச்சீர் புக்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு 5 GK கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹிஸ்ட்ரியில், அதுவும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா, அதுக்கு ரிலேட்டடாக எடுக்கப்பட்ட ஒரு 5 கொஸ்டின். Which inscription dates back to the 3rd century before Common Era BCE after the Cheras, Cholas and Pandyas of the refer the Cheras, Cholas and Pandyas of the ancient Tamilagam. கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தை சார்ந்த யாருடைய கல்வெட்டுகள் பண்டைய தமிழகத்தின் சேரர், சோழர் மற்றும் பாண்டியர்களை பற்றி குறிக்கின்றன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். டெஸ்ட் சீரீஸில் ஆகட்டும், எக்ஸாம்ஸ்லையும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டிஎன்பிசி மட்டும் இல்லாமல் அதர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா UPSC அந்த மாதிரி வேறு போனீங்கன்னா கூட இந்த கொஸ்டின்ஸ் வந்து பெருமளவில் கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, அதாவது என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ராஜா அவர் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, விட்டுருக்காரு அப்படின்னா அந்த கல்வெட்டில்
சேரர் சோழர் பாண்டியர் பற்றி குறிப்பு, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 3வது செஞ்சுரியில பிஃபோர் காமன் எரா 3 BC-ல வந்து விட்ட எந்த நாட்டு மன்னரோட அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து இவங்க 3 பேர்த்த குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புலிகேசின், ஆப்ஷன் பி அசோகா, ஆப்ஷன் சி சந்திரகுப்தா, ஆப்ஷன் டி தனநந்தா. ஸோ இது 4ல் வந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா அசோகா. ஸோ அசோகாவோட கல்வெட்டுல தான் பார்த்தீங்க அப்படின்னா சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் கேரளபுத்திராஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேரளபுத்திரர்கள் இவங்க 4 பேர்த்த பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3 BC 3ஆம் நூற்றாண்டு 3 BC இந்த கல்வெட்டுல பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் பி அசோகா தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். பார்த்தீங்கன்னா சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ் மற்றும் கேரளபுத்திராஸ் அவங்கள பத்தியும் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஹூ டிஸ்கவர் த ஃபர்ஸ்ட் பேலியோலித்திக் டூல்ஸ் அட் பல்லாவரம் நியர் சென்னை? ஓகே, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் பல்லாவரம். ஸோ அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் பேலியோலித்திக் டூல் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் முதல் கற்கால கருவிகளை கண்டெடுத்தவர் யார்? ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து கண்டெடுத்திருக்கார். ஸோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கியாலஜி ரிலேட்டடான ஆள் தான். சார் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஜான் மார்ஷல். இது டி வந்து நன் ஆஃப் திஸ். இது 3லயும் யாரும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து டி செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? பேலியோலித்திக் டூல்ஸ். ஓகேங்களா, கற்காலம் நிறைய இருக்கு. பேலியோலித்திக், நியோலித்திக், மீசோலித்திக், அந்த மாதிரி சால்கோலித்திக்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஆன்ஷியன்ட் ஏஜை வந்து இந்த மாதிரி ஸ்டோனை பேஸ் பண்ணி வந்து பிரித்து வச்சிருப்பாங்க. லித்திக் அப்படின்னா ஸ்டோன்னு அர்த்தம், பேலியோ அப்படின்னா வந்து ரொம்ப பழமையான அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து பழமையான கற்காலம் அப்படிங்கிறது. இதே நியோலித்திக் அப்படின்னா வந்து லித்திக் அப்படின்னாலும் ஸ்டோன் அர்த்தம். நியோ அப்படின்னா புதுசு அப்படின்னு ஒரு நியூ அப்படிங்கிறது, அதனால புதுமையான கற்காலம். அந்த மாதிரி நம்ம இதை வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேலியோலித்திக் டூல்ஸ் அட் பல்லாவரம் நியர் சென்னை யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். இவர் தான் வந்து பல்லாவரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேலியோலித்திக் டூலை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. விச் among the following describes the procedures for erecting hero stones? பின்வருவனவற்றில் எது நடுக்கற்கள் நடுவதற்கான நடைமுறைகளை விவரிக்கிறது? ஸோ இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த பெயர்லேயே இருக்கு. என்னன்னா மார்டைர்ஸ், அதாவது நாட்டுக்காக சண்டை போட்டு இறந்துருப்பாங்க இல்லையா, இல்லை நாட்டுக்கு காவல் பண்ணி இறந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க புதைச்ச பின்னாடி அங்கே ஒரு கல் மாதிரி வச்சிருவாங்க. ஸோ அதான் வந்து ஹீரோ ஸ்டோன். இதை வந்து மக்கள் வழிபடுற பழக்கமும் இருக்கு ஆன்ஷியன்ட் பீரியட்ல அப்படின்ட்டு நியூஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து விச் among the following describe the procedures, இந்த மாதிரி ஹீரோ ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி நட்டுறாங்க இல்லையா, இமேஜில் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஹீரோ ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து கண்டெடுக்கப்பட்டது. ஸோ அவங்களோட சவக்குழிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கும். அதில் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கும். அவங்கள பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து நடுறதுக்கான ப்ரொசீஜர், ஓகேங்களா, நடைமுறைகள், அதை விவரிக்கிற நூல் எந்த நூல்? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷன் பி நற்றிணை, ஆப்ஷன் சி குறுந்தொகை, ஆப்ஷன் டி திருக்குறள். ஸோ இது 4ல் எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஸ்டோன்ஸ் எரெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக விச் among the following was the capital of the Cheras? ஸோ இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான கொஸ்டின்ஸ், ஆல்ரெடி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பண்டைய கால அதுவும் தமிழக வரலாறு படிக்கும்போது இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சேரா, சோழா, பாண்டியர்களோட கேபிட்டல் என்ன, சேராவோட கேபிட்டல், பாண்டியஸோட கேபிட்டல், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா முசிறி, வாஞ்சி, தொண்டி, உறையூர். இதில் வந்து ஆப்ஷன் பி வாஞ்சி இல்லை வஞ்சி அப்படிங்குவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சேரர்களோட கேபிட்டலாக இருந்துச்சு. அதே மாதிரி நெடுஞ்செழியன்ஸ் ரூல் இஸ் டிஸ்கிரைப்ட் இன், நெடுஞ்செழியன் ஆட்சி டேஸ் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி, ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி பத்துப்பாட்டு, ஆப்ஷன் டி திருக்குறள். ஸோ இந்த 4 நூலில் வந்து நெடுஞ்செழியன் அப்படிங்கிற மன்னரோட ஆட்சி வந்து எந்த நூலில் விவரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் எந்த நாட்டோட மன்னர், எந்த டைனாஸ்டியோட ரூலர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பாண்டியன், ஓகேங்களா. சேர, சோழ, பாண்டியர்கள் மாதிரி இவர் வந்து பாண்டியா கீழே வரக்கூடிய ஒரு நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது பாண்டியா ரூலர். ஸோ அப்போ பாண்டியாஸை பற்றி எந்த நூல் சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கூட வந்து இது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியில தான் பாண்டியர் மன்னர்களை பற்றி குறிப்பு இருக்கு. ஸோ அதுலேயும் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது ஒரு பாண்டிய மன்னர். அப்போ அவரை பற்றின குறிப்பு எந்த நூலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியில தான் வந்து இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Intriapp. Please subscribe our videos so that it encourages us to put more videos. Thank you.